பொள்ளாச்சியிலிருந்து ஆலியார் நோக்கி நம்ம பயணித்தோம் அப்படின்னா, ஆலியார் தாண்டினோடனே அடுத்தது பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட்டுக்கு அடுத்தது நீங்கள் அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நம்ம அட்டகட்டி நோக்கி தான் இன்றைக்கி போயிட்டுருக்குறோம். வால்பாறை போகாமல் அட்டகட்டியோட நம்மளுடைய டெஸ்டினேஷனை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி நானும் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தரும் கிளம்புனோம். இந்த அட்டகட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது கீழெல்லாம் கூட எந்தளவு ஒரு ஹாட்டான ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் கூட சம்மர் டைம்லேயும் கூட இந்த அட்டகட்டி கவர்க்கல் இந்த 2 பிளேஸுமே ஒரு சில்லான ஒரு கிளைமேட் எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். இந்த அட்டகட்டிக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 36 கிலோமீட்டரில் இந்த டெஸ்டினேஷன் அட்டகட்டி அப்படிங்கிற இடம் போயிடலாம். வால்பாறை போகக்கூடிய இடம் தான். ஒரு சில பெண்டுகள்லாம் வரும். அந்த பெண்டெலாம் நம்ம கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அட்டகட்டி போயிடலாம். அட்டகட்டிலையும் வால்பாறை மாதிரியே தான் பெண்டெல்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது பைக்கு, கார் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் நம்ம டிரைவிங் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும். போக போக ரோடு நமக்கு ரொம்ப ஒரு க்ரீனிஷாக ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இடையில குரங்குகளை நம்ம நிறைய இங்கே பார்க்க முடியும். அட்டகட்டி நம்ம இங்கேருந்து அட்டகட்டி போக போகவே ஒரு பெண்டு நம்ம ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆலியாருடைய டேம் வியூ தெரிய ஆரம்பிச்சிடும். டேம் வியூ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெண்டு வரதுக்கு முன்னாடியே டேம் வியூ ரொம்ப அழகான ஒரு டேம் நம்ம பார்க்கலாம். அதாவது இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா டேம் எப்படி இருக்குது, இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா டேம் இப்போது அதாவது 14th April 2024 நாங்கள் போயிருந்தோம் நேற்று. அப்போ பார்த்திங்கன்னா டேமில் தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப ஏன்னா சம்மர் டைமில் எப்பவுமே தண்ணி இருக்காது, ரொம்ப குறைவான தண்ணி தான் இருந்துச்சு. லோ லெவல் வாட்டர் தான். அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா குரங்குகள்லாம் நிறைய இருக்குது. ஏன் இந்த குரங்குகள் நிறைய வருது அப்படின்னா, மேலே தண்ணி இல்லை அப்படின்னா இந்த மங்கீஸ்க்கு குரங்குகளுக்கு கீழே வந்துடும். குரங்குகள் இல்லை, நிறைய வைல்டு அனிமல்ஸ் சில டைம் உணவுக்காக கீழே வரும். குறிப்பாக குரங்குகள் தான் நிறைய கீழே வரும். எதுக்குன்னா இந்த வரக்கூடிய டூரிஸ்ட்ஸ் தான் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் வரும். ஆனால் இதையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குனே நம்மளை இந்த ரோட்டில் அங்கங்கே நம்ம இந்த டூரிஸ்டர்ஸ் போகிறவங்க ட்ரிப்பர்ஸ் உட்கார்றாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறக்குனே ஃபாரஸ்ட்லேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. இது இப்போ நம்ம பார்க்குற இடம் கவியருவின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மங்கி ஃபால்ஸ். இதில் மங்கி ஃபால்ஸ் இப்போ அடைச்சிருக்காங்க. ஏன் அடைச்சிருக்காங்கன்னா, மங்கி ஃபால்ஸ் இப்போ இந்த தண்ணி வராதனால சம்மர் டைமில் எப்பவுமே தண்ணி அருவியில் வராது, அதனால் அடைச்சிருக்காங்க. அதனால் நம்ம அங்கே நிற்காமல் அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படி போக ஆரம்பிச்சு நிறைய சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னாவே இலைகள்லாம் காஞ்சு போன மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா சம்மர் டைம் எல்லாருக்கும் தெரியும். சம்மர் டைமில் ஹில்ஸாக இருந்தாலும் அங்கேயும் வெயில் இருக்கிறனால அங்கேயும் காஞ்சு தான் இருக்குது. அங்கேருந்து அப்படியே நம்ம அட்டகட்டி போக ஆரம்பித்தோம். அட்டகட்டியில் இங்கேருந்து பார்க்க நீங்கள் அப்படியே ஹில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபுல்லாகவே வால்பாறையுடைய மலை அழகு. அப்புறம் அங்கேருந்துட்டு இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. லோம்ஸ் வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அங்கங்கே டூரிஸ்டர்ஸ் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது. அப்புறம் இந்த கொஞ்சம் நம்ம போக போக ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபால்ஸை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அது ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு பாறையிலேருந்து ஒரு சின்ன ஒரு அருவி மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு சிறிதாக வருது. அந்த நீர்வீழ்ச்சியும் கூட, அந்த குட்டி நீர்வீழ்ச்சியும் கூட எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு அப்படியே தண்ணி நம்ம பிடிச்சி பாட்டிலில் குடிக்கிறோம் அப்படின்னா அப்படி சும்மா ஐஸ் தண்ணி மாதிரி வருது. என்ன தான் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு குடித்தாலும் கூட இந்த இயற்கையாக வரக்கூடிய ஒரு தண்ணி ஒரு ஒரு வெள்ளம் ஒரு அருவி அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அதை அப்படியே பாட்டிலில் பிடிச்சி நிறைய பேர் அங்கே அப்படி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறாங்க. அவங்க அந்த கீழே அந்த ஹாட்டில் வந்ததுக்கு இந்த தண்ணியை பிடிச்சி அப்படியே இது பண்ணுறாங்க. நம்ம இப்போ அட்டகட்டி ரீச் ஆகிட்டோம். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னால் ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு 2-3 ஹோட்டல் இருக்குது, ஒரு பேக்கரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டகட்டிலாம் ஒரு காலத்தில் இபி குவார்ட்டர்ஸ் அது இது நிறைய இருந்துச்சு. நிறைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டதுனால அது எல்லாமே ஒரு ரெசிடென்சியல் மாதிரி இருக்கும். அதாவது குவார்ட்டர்ஸ் பேஸ்டான ரெசிடென்சியல் இருக்கும் ஸ்டாஃப்ஸ்க்கு. அதுக்குலாம் பேஸ்கெட் பால் கிரவுண்டு, ஒரு ஆடிட்டோரியம், ஸ்கூலு, அப்புறம் பிடபிள்யூடியோடைய ஒரு ஆஃபீஸ் எல்லாமே இருக்கிற ஒரு இடம் தான் அட்டகட்டி. பார்த்திங்கன்னா கடைகள் இருக்கும், பேக்கரி, ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலில் எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் மத்தியான டைமில் லன்ச், காலையில் டைம் ஆகட்டும், ஈவினிங் ஆகட்டும், எல்லா டைம்லையுமே அங்கே எல்லாமே கிடைக்கும். அது சம்மர் டைம், ஹாலிடே வெக்கேஷன் டைம்னால நிறைய இன்றைக்கி ஆலியார்லேருந்தே நிறைய டூரிஸ்டர்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கடுத்து வால்பாறை போகிறவங்க நிறைய பைக்கில் போகிறவங்க, பைக் ரைடர்ஸு, காரு, ஃபேமிலி அது இதுன்னு நிறைய நேற்று நிறைய டூரிஸ்டர்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சுது.
இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டகட்டிக்கு வண்டியை வந்து கீழே பொள்ளாச்சி நோக்கி போயிட்டு இருக்குது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, வைல்ட் லைஃப் ரிலேட்டடான ஒரு கவர்மெண்ட்டுடைய ஒரு இன்ஸ்டியூட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இருவாச்சி பறவைகள்னு சொல்கிறாங்களா, ஹார்ன்பில் பேர்ட்ஸு, அதோட ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்லாம் ஒரு காலத்தில் வந்து நாங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வரும்போது இப்போல்லாம் இங்கே பெய்டு மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் வந்து அங்கே ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து பார்த்தோன்னா அப்படி பெரிய ஒரு டீலா மாதிரி ஒரு அப்படியே டேம் வியூ பாயிண்ட் தெரியும். அந்த அந்த இடம்லாம் வந்து இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி அங்கே வந்து டிக்கெட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அது நாங்கள் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இடம் வந்து ஒரு சில்னஸான இடம். நீங்கள் இந்த இந்த கிளைமேட் முடிஞ்செல்லாம் வந்து ஒரு ஜூன் ஜூலையில் வந்தீங்கன்னா ஒரு ரெய்னியாக இருக்கும். அந்த டைம்லலாம் போய் நம்ம அங்கே அப்படி நின்னோம் அப்படின்னா அப்படியே வந்து நம்ம எவ்வளோ தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல இருந்து வந்தாலும் அந்த இடம் வந்து அப்படியே டோட்டலாக நம்ம வேர்ல்டை விட்டு வந்து ஒரு ஒதுங்கி இருக்கிற மாதிரி, நம்ம மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த அட்டகட்டியில் இருக்கக்கூடிய இந்த வியூ பாயிண்ட்டு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நிறைய ஃபேமிலிஸ் வந்து நேற்று வந்து கார்லலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஃபாரஸ்ட் ஹவுஸ் வந்து அட்டகட்டியோட ஃபாரஸ்ட் ஹவுஸ் இங்கே தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய குட்டி குட்டி ரிசார்ட்ஸ் எல்லாம் வந்து அட்டகட்டிக்கு பக்கம் 1-2 ரிசார்ட்ஸ் இருக்குங்கிறாங்க. வால்பாறையில் வந்து நிறைய ரிசார்ட்ஸ் வந்து உருவாயிடுச்சு. பழைய மாதிரி இல்லை, நிறைய வால்பாறையில் ரிசார்ட்ஸ் இருக்குது. தங்குறவங்களுக்கு சென்னை, பெங்களூர் இது மாதிரி வந்து வரவங்க வந்து ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நம்ம வந்து சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வந்தது தான். உடனே வந்து ஒரு குட்டி பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் வந்துட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரிட்டர்ன் ஆகி போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து பெண்டு நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து வண்டி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். நீங்கள் இருந்து அப்படி பார்க்கவே கீழே இருக்க பெண்டெல்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு அந்த ஜூன், ஜூலை அந்த மாதிரி கிளைமேட் டைமில் வந்தோம் அப்படின்னா இந்த போகும்போதே வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெஸ்லிங்காக இருக்கும். அப்படியே மலைத்தூறல் இருக்கும். மலைத்தூறல்லாம் ஒன்றுமே தெரியாது நமக்கு. அதை அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ சம்மர் டைம்லலாம் இங்கேயும் வந்து பெரிய அளவில் வந்து மழையெல்லாம் இல்லை. நிறைய இலைகள், செடிகள் எல்லாமே காஞ்சு கிடக்கிற ஒரு நிலமை தான். இருந்தாலும் கீழே இருக்கிறதுக்கு வந்து மேலே வந்து ஒரு 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 நல்ல கிளைமேட் இருக்குது. நிறைய பைக்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. நிறைய கேரளாலேருந்து வரவங்க, அப்புறம் வந்து நிறைய அந்த பசங்க யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வந்து குரூப்பாக பைக் ரைடர்ஸ் போகிறத பார்க்க முடிஞ்சது. நம்ம இறங்குற டைம் வந்து ஒரு சன்செட் டைமாக இருந்துச்சு. இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே இந்த வியூ பாயிண்ட்டில் இந்த இடங்களில் வந்து நிறைய முதல்ல குரூப்பாக நின்று ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து அவ்வளோவா அலோவ் பண்ணுறதில்ல. நிறைய வைல்ட் லைஃப் அந்த ஃபாரஸ்ட்லேருந்து வந்து நிறுத்தி நம்மளை வந்து இது பண்ணுறாங்க. இந்த குரங்குகள் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சது. குரங்குகள் வந்து ஃபுட்டுக்காக வேண்டி ரொம்ப சிரமப்படுது. நிறைய மனுஷங்க தான் போடுவாங்களா வர்றவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அது பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிலமை தான் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கடுத்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே லேசாக திரும்பி வரோம். ஒரு இடத்துல வந்து இந்த வரையாடு வந்து பார்க்க முடிஞ்சது. வால்பாறையுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம்னு சொன்னாவே வரையாடு தான். இந்த வரையாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாறைகள்லாம் அப்படியே வந்து பாறை நெட்டக்கு ஒரு 90 டிகிரியில் இருக்கக்கூடிய பாறை, ஒரு 70 டிகிரியில் இருக்கக்கூடிய பாறைகள்லாம் அது வந்து அப்படி ஒரு கரெக்டாக நின்று தன்னுடைய மேய்ச்சலில் ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடியும். வரையாடு வந்து நம்ம எவ்வளோ க்ளோஸாக போய் எடுத்தோம் அப்படின்னாலும் அது ஒரு சின்ன வரையாடு தான். ஒரு அழகாக ரொம்ப சூப்பராக பார்க்க முடிஞ்சுது. நீங்களும் போய் இந்த அட்டாகட்டி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சம்மரில் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ்.